தானியேல் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஒரு 70 வார தீர்க்க தரிசனம் தானியேல் மூலமாக ஆண்டவர் தந்தது. இந்த 70 வார தீர்க்க தரிசனத்தை குறித்து பல போதகர்கள் பலவிதமாக உங்களுக்கு போதிக்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, பாபிலோன் ராஜ்யத்தில் 70 ஆண்டு காலம் அடிமைப்பட்டு கிடந்ததை தான் இந்த 70 வார தீர்க்க தரிசனம் என்று சொல்வார்கள் உண்டு. சில பேர் சொல்வார்கள், இந்த 70 வார தீர்க்க தரிசனம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் தான் நிறைவேறப் போகிறது என்று சொல்வார்கள். சில பேர் சொல்லியிருக்கிறார்கள், இந்த 70 வார தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் இது 70 ஆண்டு கால ஆட்சியா அடிமை ஆட்சியா என்றால் அது நிச்சயமாக இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் இது அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் தான் நிறைவேறப் போகிறதா அல்லது ஏற்கனவே நிறைவேறிவிட்டதா என்பதை தான் நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த 70 வார தீர்க்க தரிசன செய்தி ஒரே நாளில் சொல்லிவிட முடியாது. நான் இன்றைக்கி 2 காரியங்களை தியானிக்கலான்னு எடுத்தேன். அதாவது மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும். ஆனால் இப்போ நேரத்தையும் காலத்தையும் கருதி இந்த நாளிலே மீறுதலை தவிர்க்கிறதற்கும் என்பதை மாத்திரம்னா நான் சந்திக்க போகிறோம். இப்படி நாம் இந்த 70 வார தீர்க்க தரிசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த காரியங்களெல்லாம் செய்திருக்காரு. அவர் சிலுவைப்பாடுகளை இந்த காரியங்கள் மூலமாக அனுபவித்திருக்கிறார். ஆகவே இது சிலுவைப்பாடுக்கான செய்தி. இது எப்போ முடியும்னா பெந்தேகோஸ்தே நாள் வரப்போகுது. இன்னொரு 10 வாரமோ 11 வாரமோ கழித்து வரப்போகுது. அதற்குள்ளே இந்த செய்தியை நிறைவு செய்யுமில்ல இந்த 70 வார தீர்க்க தரிசனத்தை பகுதி பகுதியாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், விளக்கப் போகிறேன். அதனால் யாரும் இன்றைக்கி வந்தவங்க யாரும் இதில் அடுத்தால 10 வாரங்களுக்கோ இது முடியும் வரைக்கும் ஆப்ஷன் போடாதீங்க. வாரம் வாரம் வாங்க. 70 வார தீர்க்க தரிசனம் என்பது ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வராதவங்களையும் இனிமேல் ஒழுங்காக வர செய்யுங்க. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவைப்பாடுகளை குறித்தது. மீறுதலை தவிர்க்கிறதற்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி சங்கீதம் வாசித்தோம். 32ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆக மீறுதல் மன்னிக்கப்பட வேண்டும். அந்த மீறுதல் மன்னிக்கப்படதா நாம் மன்னிக்கப்படதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மீறுதலுக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே நமக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே மீறுதல்னால் என்ன அப்படின்னா, இன்றைக்கி அரசாங்கம் சொல்கிறோம் வரி கட்டணும். நான் சபைக்கு வரி கட்ட போயிருந்தேன், ஆனால் இன்னும் கெட்டலை. அங்கே ஒருத்தர் சண்டை போடுறாரு, நீ கூட போட்டுட்ட வச்சுட்ட, ரொம்ப சத்தம் போடுறாரு. அந்த மீறுதல். அப்போ வரி கூட போட்டிருந்தா அந்த வரி விதிக்கிறவர் மீறி விட்டார். இல்லை இவர் ஒருவேளை வரியை குறையாக கட்டிட்டு கூட கட்டிட்டு இது குறைன்னு சொன்னால் கரையை சரியான வரியை கட்டிட்டு இது குறைன்னு சொன்னால் அது இவருடைய மீறுதல். ஆகவே எப்பொழுதுமே சட்டத்தை மீறுவது. இப்போ நம்மக்கிட்ட வரியை வாங்கிடுது மத்திய அரசாங்கம், நமக்கு திருப்பி கொடுக்க மாட்டேங்குது. ஏரி வேலைக்கு பணம் இல்லை, அன்றாடம் நம்ம ஜனங்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது அது என்னது? அது ஒரு மீறுதல். அதே போல் அரசாங்கத்தை எதிர்த்து சட்டத்தை எதிர்த்து புரட்சி செய்வது, போராடுவது, இவைகளெல்லாம் மீறுதல்
என்கிற வழக்கத்தை உடையது. ஆனால் நாம் இங்கே பார்க்கிற மீறுதல் என்னவென்றால், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுக்கு பயப்படாமல், தேவனுடைய கட்டளைகளை மீறி நடப்பது தான் மீறுதல். அப்போ தேவனுடைய கட்டளைகள் என்ன? நமக்கு 2 கட்டளைகள் தான் கொடுத்துருக்காரு. நீ உன் முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும், முழு உள்ளத்தோடும் தேவனை தொழுது கொள்வாயாக, அன்பு கூறுவாயாக தேவனிடத்தில். இன்னொன்று, நீ உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நம்மகிட்ட அன்பு இருக்கா? இருக்குதா? நன்றி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருக்கு தான் தெரியும் இருக்கா இல்லையான்னு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போது அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் வாரந்தோறும் ஆலயத்துக்கு வரமாட்டேன், நான் நினச்சா தான் வருவேன், எனக்கு அங்கே வேலை வந்துட்டு நான் போயிடுவேன், கல்யாண வீடு வந்துட்டு நான் போயிடுவேன், பிறந்தநாள் வீடு வந்துட்டு நான் போயிடுவேன், மரித்த வீடு வந்துட்டு நான் போயிடுவேன், ஆனால் ஆலயத்துக்கு வரமாட்டேன், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்களா? எது நடந்தாலும் சரி, ஆலயம்தான் முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை பெத்த தாயே இருந்தாலும் கூட, ஒரு சின்ன உதாரணத்தில், ஒரு பாஸ்டருக்கு ஆராதனை நடக்கும்போது சின்ன பிள்ளை தண்ணி தொட்டிகளை விழுந்து இறந்து போச்சு. அந்த பாஸ்டர் என்ன செஞ்சுருக்கணும்? போகலை. எல்லாரும் சொல்லிட்டாங்க, இறந்த பிள்ளையை தூக்கி ஸ்டேஜில் கொண்டு வந்து போட்டாச்சு. அப்பமும் கூட அவர் ஆராதனை நிறுத்தலை. அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆராதனை நடத்திட்டு தான் பிள்ளையை பார்க்குறாரு. ஆக கர்த்தருக்குள்ள அந்த ஆராதனை முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீங்கள் வரலைன்னா அது மீறுதல். அதே போல் தேவனுடைய ஊழியக்காரன் உங்களுக்கு என்ன சொன்னாலும் நான் அதை கேட்க மாட்டேன், அதை ஏற்று தான் நிற்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அது மீறுதல். எப்படி கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு போதிக்க முடிய, ஏன் இஷ்டத்துக்கோ அல்லது ஏன் எனக்குன்னு ஒரு புத்தகம் எழுதியோ நான் போதிக்கலை. ஆக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு அடங்கி நடந்து அதுக்கு மதிப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக, மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு உதாரணம் யோபுல ஒரு உதாரணம் இருக்குது பாருங்கள். யோபு புஸ்தகத்தில் இருக்க இந்த உதாரணம், அவனுக்கு எத்தனையோ பாடுகள் நம்ம பார்த்துருக்கோம், யோபுவை குறித்து தியானிச்சிட்டோம். 35ஆம் அதிகாரத்தில் யோபு 35ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கிடுங்க. அதுக்கு முன்னாடி இருந்தே வாங்க. அதுக்கு 35 முதல் வசனத்துலேருந்தே வாசிங்க. எண்ணுகிறாரோ? நீ பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? ஆண்டவருக்கு என்ன நஷ்டம்? அதாவது நீ தேவனை வணங்காமல் போனால் அதனால் ஆண்டவருக்கு என்ன நஷ்டம்? உம்முடைய மீறல்கள் மிகுதியானாலும் அவருக்கு என்ன சேதம்? நீ தப்பு பண்ணிட்டா அவருக்கு என்ன சேதம்? சரி, நான் ஆண்டவரை வணங்குவேன், ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன், சாட்சியான வாழ்க்கை வாழ்கிறேன், அதனால் அவருக்கு என்ன லாபம்? நீ வணங்கினா உனக்கு தான் லாபம், நீ வணங்கா விட்டா உனக்கு தான் நஷ்டம். வாசிங்க. ஹல்லேலூயா. அப்போ மனுஷன் மீறி விடுவான். அப்போ இந்த மீறுதலுக்கான தண்டனை உண்டு. இப்போ திருடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவான். திருடிட்டா போலீஸ் என்ன செய்வாங்க? கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பாங்களா? மாட்டாங்களா? தண்டனை கொடுப்பாங்களா?
அப்போ அது அனுபவிச்சுதானே ஆகணும். அப்போ நாம் மீறிட்டோம், தேவனுடைய வாக்கை மீறிட்டோம். அப்போ நமக்கு தண்டனை உண்டா இல்லையா? உண்டு. தாவீது ஹாயா நல்லா நிறையா மனைவி இருந்தாலும் குளத்தில் குடிக்கிற ஒரு பொண்ணை பார்த்து அவளை தூக்கிட்டு வர சொல்லி மனைவி ஆக்கிக்கிட்டான். ஆண்டவர் விட்டாரா? ஆண்டவர் அவனை அடித்து திருத்தினார், அவனை மன்னிச்சார். ஆனால் அவனுக்கு எத்தனை தண்டனை கொடுத்தாரு தெரியுமா உங்களுக்கு? அவன் நிம்மதியாக இருந்ததே கிடையாது தெரியுமா? 40 ஆண்டு கால அரசாட்சியில் ராஜான்னு தான் பேர், நிம்மதியாக இருந்ததே கிடையாது. இன்றைக்கி உண்மையான ஊழியக்காரங்களாம் உண்மையிலேயே நிம்மதியாக இருக்க முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை ஆண்டவர் நிமித்தம் அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாது. நீங்களாம் சொல்லுவீங்க, உங்களுக்கு ஜெபிச்சா அதில் பாதிக்கப்படுது. ஆண்டவர் எப்படி நமக்காக பாதிக்கப்பட்டாரோ அதே போல் உங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரனுக்கும் அந்த பாதிப்பு உண்டு. அதையெல்லாம் மீறி எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது தான் அதிலேருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஊழியக்காரனுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது தான் அந்த இதிலேருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் விபத்தில் இறந்துட்டார். விசுவாசிகள் முன்னாடி வண்டி ரிப்பேர் ஆகிட்டு எல்லோரும் வேனில் கூப்பிட்டு போனார் ஊழியத்துக்கு. வண்டி ரிப்பேர் ஆகிட்டு, சரி ரிப்பேர் ஆகிட்டுன்னு சொல்லி இறங்கி ஓரமாக நின்று பஞ்சர் தான் டயர் மாற்றிட்டு இருக்கும்போது இவர் வேன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார். மற்ற ஜனங்களாம் பின்னால் போய் அங்கே போய் தள்ளி நின்றுட்டாங்க. பாஸ்டர் மேலே வண்டி இடித்து அந்த வண்டி மேலே இடிச்சுட்டு பாஸ்டர் இறந்து போனார். சொன்னாங்க சில பேர். அப்போ அந்த ஜனங்களை சொன்னேன், நீங்கள் அவருக்கு ஜெபம் பண்ணியிருந்தால் நிச்சயமாக அவர் காப்பாற்றப்பட்டிருப்பார். அல்லேலூயா. ஆக விசுவாச பிள்ளைகளும் தன்னுடைய ஊழியக்காரனுக்காக அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். எப்படி நாங்கள் காலையில் அனுதினமும் உங்களுக்காக ஜெபிக்கிறோமோ, ஒவ்வொருத்தரையும் பேரை எழுதி அவங்க பேருக்காக ஜெபிக்கிறோமோ, அதுபோல் நீங்கள் ஊழியக்காரனுக்காகவும் அனுதினமும் ராத்திரி வேளையில் ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது உங்கள் ஊழியக்காரனுக்கு பலம் உண்டாகும். கர்த்தர் அந்த பலனை, அப்போ கர்த்தர் நமக்காக ஜெயிச்சார் இல்லையா? இப்போ நமக்கு சில பேருக்கு ஜெபிக்க தெரியாது. அப்போ ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது ஆவியானவர் உங்களுக்காக ஜெபத்தின் ஆவியை ஊற்றுவதற்கு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். ஆமென். ஆகவே மீறுதல்களில் இப்படி மீறுகிறது தான். அப்போ இந்த மீறுதல்கள் எதனால் மன்னிக்கப்பட வேண்டும்? கர்த்தரால் தான் மன்னிக்க முடியும். அதனால தான் அவர் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் மனிதனாக வந்து அவருடைய இரத்தத்தினாலே நாம் மூடப்படும்போது நமக்கு மன்னிப்பு கிடைக்கின்றது. நமக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். சில பேர் நண்பர்கள் இருப்பாங்க பாருங்கள், அப்படியே என் நண்பன் தப்பு பண்ணிட்டானா பரவாயில்ல, அந்த தப்புக்கு என்ன பரிகாரம் சொல்லு, அதுக்கு நான் செய்கிறேன் அப்படிம்பாங்கள்ல. அப்படித்தான் ஆண்டவர் நமக்கான பரிகாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு பழுதற்ற பரிகாரியாகிய கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக பலியானார். ஆகவே நம்முடைய மீறுதல்கள் மூடப்பட வேண்டும் கர்த்தருடைய கிருபையினாலே. அப்போ இங்கே மீறுதலை தவிர்க்கிறதற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீறுதலை தவிர்க்கிறதுக்கு என்றால் மீறுதலை நிரப்புவதற்கு என்று அர்த்தம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இங்கே மீறுதலை தவிர்க்கிறதுக்கு என்ற பொருள்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் யாரை ரட்சிக்க மனுஷனாக பிறந்தார்? நம்மை ரட்சிக்கவா பிறந்தார்? இல்லை. அவர் ஏற்கனவே கர்த்தர் தனக்கென்று சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டவர். சொந்த ஜனங்களாக யாரை தெரிந்து கொண்டார்? யூதேயா ஜனங்களை தெரிந்து கொண்டார், யூதர்களை தெரிந்து கொண்டார். இது ரெண்டும் ஒன்று தான். யூதேயானாலும் ஒன்று தான், யூதர்கள்னாலும் ஒன்று தான். இன்றைக்கி நம்ம நாட்டிலையும் யூதர்கள் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? யூதேயா இருக்காங்க, உங்கள் ஊர்லேயும் இருக்காங்க. அதான் அந்த இனம் ஒரு இனம் இருக்குது. அந்த இனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல் தலைவர்கிட்ட போய் அவங்க அந்த ஜாதிக்குன்னு ஒரு சங்கம் இருக்குங்க, அந்த சங்க தலைவர்கள்லாம் போய் அந்த அரசியல் தலைவர்கிட்ட போய் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னார், நான் ஏன்ப்பா உங்களுக்கு உதவி செய்யணும்? உங்களுக்கு உதவி செய்ய பெரிய கடவுளே இருக்காரப்பா. நீங்கள் அறியாதவர்கள், நீங்கள் தெரியாதவர்கள், நீங்கள் புரியாதவர்கள்னு அவர் சொன்னார். இதிலேருந்து நீங்கள் யார் அதை சொல்லியிருப்பான்னு தெரிஞ்சுக்கலாம், அது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆகவே ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? யூதர்கள் ஆண்டவரை மறுதலித்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்ததை, இவர் இயேசு அல்ல, இவர் மேசியா அல்ல, இவன் சும்மா பிசாசின் ஆவி,
இது சும்மா பிசாசினுடைய ஆவினால இவன் அற்புதம் பண்ணுகிறான் என்றெல்லாம் அவர்கள் சொல்லி இயேசுவை நிராகரித்தார்கள். இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். இதன் மூலமாக யூதர்கள் தங்களுடைய அக்கிரம அளவை நிரப்பினார்கள். இங்கே மீறுதலை தவிர்த்திருக்கின்றால் உங்கள் அக்கிரம அளவை நிரப்புங்கள் என்றுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னதை தான் தானியேல் தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே 500 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த வசனத்தை தானியேல் சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் அடிமையாக இருக்கார் பாபிலோன் ராஜ்யத்தில். அதனால் இந்த 70 வார தீர்க்க தரிசனம் 70 ஆண்டு கால அடிமைத்தன ஆட்சிக்கு அல்ல என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போது மீறுதலை அக்கிரம அளவை நிரப்பதுக்குன்னா என்ன செய்தாங்க? வரிசையாக ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை வச்சு சொல்லி அனுப்புதார். நமக்கு மேசியான ஒருத்தர் பிறப்பார், அவர் உங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்வார், அவர் உங்களுக்காக கல்வாரி சிலையில் அடிக்கப்படுவார் அப்படின்னு வரிசையாக தீர்க்கதரிசிகளை அனுப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்க என்ன செய்தாங்க? அந்த தீர்க்கதரிசி சொன்னதை கேட்கறதில்லை. அந்த தீர்க்கதரிசி என்ன செய்வாங்க? விரட்டுவாங்க. ஆனால் போடா, எங்களுக்கு தெரியாதா, நீ தீர்க்க தரிசனமாக சொல்ல, போய் தீர்க்க தரிசனம் சொல்ல, அது கல் எறிவாங்க, அவங்க மேலே கொலை செஞ்சாங்க. இப்படி எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொலை செஞ்சாங்க. இந்த வசனம் சொல்லும்போது இன்னும் நீங்கள் கொலை செய்யப்பட வேண்டிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் அக்கிரம அளவை நிரப்பினார்கள். அங்கே பாருங்கள், அப்போ இந்த வசனம் சொல்லும்போது இந்த வசனத்துக்கு அப்புறம் இறந்த தீர்க்கதரிசிகளை பற்றி நமக்கு தெரியாது. அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வரிசையாக நம்ம சரித்திர ரீதியாக பார்த்தா கண்டுபிடிக்கலாம். அடுத்து இயேசு அப்போ பிறக்கவில்லை, இயேசுவும் கொலை செய்ய போகிறார். சீசர்கள் அப்போ இல்லை, சீசர்களும் கொலை செய்யப்படுகிறார்கள். ஆக நீங்கள் இனி வரப்போகிற தீர்க்கதரிசிகளையும் இயேசுவையும் இயேசுவின் சீசர்களையும் நீங்கள் கொலை செய்து உங்கள் அக்கிரம அளவை நிரப்புங்கள் என்பதுதான். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயு புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில், மத்தேயு புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்திலிருந்து வாசிங்க. எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமே ஆனால் அவர்களோட நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழிக்கு உடன்படிக்கப்பட்டிருக்க மாட்டோம் என்று சொல்ல. யார் சொல்லுதா? முந்தின வசனத்தை வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீங்கள் நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து. ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்றாங்க? வரக்கூடிய தீர்க்கதரிசிகள் இவங்க கல்லறை கட்டுறாங்க, நீதிமான்களை சமாதி ஆக்குறாங்க, சொன்னதை கேட்கறதே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்க? எங்கள் காலத்தில் தீர்க்கதரிசி இருந்தால் நாங்கள் அவங்களோட இரத்தப்பழிக்கு உடன்படிக்க மாட்டோம், கொலை செஞ்சு போட்டு தீர்க்கதரிசி தெரிஞ்சால் உடன்படிக்க மாட்டோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாக இருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரமம், உங்கள் பிதாக்கள் முன்வந்த தீர்க்கதரிசியெல்லாம் கொண்டாங்க, அதுக்கு நீங்களும் சாட்சியாக இருக்கிறீங்க. இப்போ நீங்களும் வரக்கூடிய தீர்க்கதரிசிகளை கொல்லுங்க. இதன் மூலமாக உங்களுடைய அக்கிரம அளவை நிரப்புங்கள். அதுதான் நீர்தலை தவிர்க்கிறதுக்கு என்பது நீர்தலை நிரப்புவதற்கு என்று பொருள். வாசிங்க அடுத்தால. இல்லை, சர்ப்பங்களே, வீரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கணிக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுங்க. எதுக்கு வீரியன் பாம்பு குட்டிகளைன்னு சொல்றாருன்னா, சேஃப்டி பேயாக இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். யார் காது கேட்கும்?
ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதவன் யார்? செவிடன். வீரியம் பாம்பு இல்லை, செவிடன். வீரியம் பாம்புன்னு எத்திரமா சொல்லியிருக்காரு. பாம்பாட்டி மகுடி ஊதினான்னு வைங்களேன், எல்லா பாம்பும் தலையை வச்சு ஆடும். ஏன்னா அதுக்கு அந்த எசை கேட்கும். ஆனால் அந்த வீரியம் பாம்பு குட்டிகளுக்கு மட்டும் என்ன செய்யும்? செவிட்டு பாம்பு கேட்காது. அதனால் அது படம் எடுத்து ஆடாது, அது அப்படியே அமைதியாக இருக்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்காதவர்கள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள், கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் யாருன்னா வீரியன் பாம்பு குட்டிகள் தான். அந்த மனுஷர்களை தான் இங்கே ஓமையாக வீரியன் பாம்பு குட்டிகளே. அடுத்து வாசிங்க. பாருங்க, இதெல்லாம் இப்போ நடக்கா இல்லையா? இன்னைக்கு சுவிசேஷம் சொல்ல போக முடியுதா? நடக்குது. அல்லேலூயா. பாருங்க, அடுத்து நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பராக்கியாவின் குமாரனாகிய சகாரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பலியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இங்கே பாருங்கள், இது மத்தேயு எழுதியிருக்காரு. இந்த புஸ்தகம் மத்தேயு புஸ்தகம், மத்தேயு எழுதியிருக்காரு. இங்கே ஆரம்பத்தில் யார் முதல் மனுஷன், கொலை செய்யப்பட்ட முதல் மனுஷன் யார்? கொலை செஞ்சவன் தான் காயின். கொலை செய்யப்பட்டவன் யார்? ஆபேல். அல்லேலூயா. நேற்று தானே அந்த செய்தி கேட்டோம். எங்கே ஆபேலின் கர்த்தர் கேட்டாரா இல்லையா? காயின்ட்ட நாயனா அவனுக்கு காவலாளியா என்று சொன்னாரா இல்லையா? அல்லேலூயா. ஆக முதல் மனிதன் அவன்தான், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த முதல் மனிதன். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த முதல் மனிதன் கொலை செய்யப்பட்டான். அல்லேலூயா. அப்புறம் யாரை சொல்றாருன்னா, பரேக்கியாவின் குமாரனாகிய சகாரியாவின் இரத்தம் வரைக்கும். இது மத்தேயு மட்டும்தான் சொல்றாரு. ஆனால் சகாரியா 1:1 எடுத்து வாசிச்சிங்கன்னா இந்த வசனம் இருக்கு. யாராவது ஒருத்தர் வாசிங்களேன், சகாரியா 1:1 சீக்கிரமா முடிச்சிடுவோம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு முடிச்சிடலாம். சகாரியா 1:1 வாசிங்க. இப்போ பரக்கியாவின் மகனான சகாரியா தான் மல்கியா தீர்க்கதரிசிக்கு முந்தின தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில். ஆனால் மத்தேயு சொல்லியிருக்காரு இந்த சகாரியா கொலை செய்யப்பட்டிருக்காருன்னா மத்தேயு மட்டும்தான் இந்த சகாரியா கொலை செய்யப்பட்டிருக்கான்னு சொல்லியிருக்காரு. வேறு எங்கேயும் வேதத்தில் இந்த சகாரியா கொலை செய்யப்பட்டதாக நமக்கு தெரியல. இந்த தீர்க்கதரிசி உண்மையிலே கொலை செய்யப்பட்டாரா அல்லது உண்மையிலே நேச்சராக இறந்தாரா என்பது வேதத்தில் எங்கேயும் நமக்கு விளக்கமான விரிவுரை இல்லை. ஆனால் மத்தேயு திட்டமாக சொல்கிறாரு. ஆனால் இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட காலத்தில் வேத புஸ்தகத்தை கடைசி அது வசனம் என்ன தெரியுமா? வேத புஸ்தகம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எழுதப்பட்டது. முதல்ல எழுதினது வேதத்துடைய 5 புஸ்தகம் மோசே எழுதினது. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி அந்நாளிலே 2 நாளாகமம் புஸ்தகம் தான் வேதாகமத்தில் கடைசி புஸ்தகம். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வரும்போது தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி, தானியேல், எரேமியா இவங்கெல்லாம் வரும்போது மல்கியா வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசியாக இருந்து புதிய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசியாக இருந்தது ஒரே ஒரு ஆள் தீர்க்கதரிசி தான். யார் அந்த தீர்க்கதரிசி சொல்லுங்க பார்ப்போம். சொன்னால் உங்களுக்கு 1000 ரூபா அஷ்டம். யோவான்னா எந்த யோவான்? இல்லை, தப்பு. யோவான் ஸ்நானகன்னா பழைய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு முன்னால் 6 மாதத்தில் பிறந்து இயேசுவுக்கு பின்பு இருந்தவன். அல்லேலூயா. வந்துட்டீங்க, ஒரு அரை கிணறு தாண்டிட்டீங்களே, ஆனால் 3 கிணறை விட்டுட்டீங்களே. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன்
அல்லையா, நானும் பரவாயில்ல டக்குன்னு கேட்டேன். ஆமென் ஆண்டு. ஆக இதுவே வேத வல்லுநர்களுக்கு ஒரு டவுட்டு, இந்த சகாரியாவா அல்லது உண்மையிலே ஒரு சகாரியா ஒரு தீர்க்கதரிசி உண்மையான தீர்க்க தரிசனம் சொன்னதுனால வேத தேவாலயத்தில் பலிபீடத்திற்கு முன்பாக கொல்லப்பட்ட சம்பவம் இருக்குது, அதனால் அதை தான் இருக்குன்னு சொல்லி அநேகர் சொல்கிறாங்க. 2 நாளாகமம் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தை எடுத்து 20வது வசனம் 21வது வசனத்தை வாசியுங்கள். 2 நாளாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 21, 22. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோதாயின் குமாரனான சகாரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார். அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய, கவனிங்க நல்லா, கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவினுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அப்படியே கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கர்த்தர் கேட்பார். இப்போ தானியேல் புத்தகத்தில், மத்தேயு புத்தகத்தில் கேட்குறாரா இல்லையா? ஆபேலின் இரத்தம் முதல், அப்போ மத்தேயு தப்பாக எழுதிட்டார்னா எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நான் அது, ஏன்னா இன்னும் வேதத்துக்குள்ளே அது கடலுக்குள்ளே மூழ்கி முத்தெடுக்கிற மாதிரி, அதனால் நம்ம அவ்வளோ தீர்க்கமாக சொல்ல முடியாது. ஏன்னா வேதத்தில் இதுக்கும் எங்கேயாவது ஒரு விளக்கம் இருக்கும், ஆனால் இல்லை, கண்டுபிடிக்க முடியலை. ஆனாலும் ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் யாருக்காவது கொடுத்தா மத்தேயு சொன்னது சரியாக தப்பான்னு கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா. ஆனால் நிறையா வேத வல்லுநர்கள் இந்த சகாரியா தான், யோயாவின் குமாரன். ஆனால் பழைய ஏற்பாடு அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட காலத்தில் பழைய ஏற்பாடு புஸ்தகம் கடைசி புஸ்தகம் 2 நாளாகமம் புஸ்தகம் தான். ஆலயத்துக்கு முன்னால் கொல்லப்பட்டது இந்த சகாரியா தான். அந்த சகாரியா எப்படி செத்தாங்கிறதே நமக்கு தெரியாது. அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்படவில்லை. 2வது அந்த சகாரியா சொன்ன தீர்க்க தரிசனம் இந்த தீர்க்க தரிசனம் அல்ல. அவன் முதல் வருகை, ஆண்டவருடைய முதல் வருகை குறித்தும் ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்தும் தான் சகாரியா புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. ஆக இதையும் பார்த்துக்கோங்க. ஆக மற்ற 23 அடுத்த வசனத்தை வாசிங்க. இவையெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே என்று சொல்லுகிறேன். எந்த சந்ததியின் மேல்? இந்த தீர்க்க தரிசிகளை கொன்ற சந்ததிகள் மேல் வரும். ஆனால் நீர்தல்களை தவிர்க்கிறதுக்கு என்பது நாம் நீர்ந்ததை மன்னிக்கிறதுக்கல்ல, அவருடைய அக்கிரம அளவை நிரப்புவதற்கு அவங்க தப்பிக்கவே மாட்டாங்க என்பதை தான் மத்தேயு இங்கே சொல்கிறார். ஆகவே மீறுதலை தவிர்க்கிறது என்றால் அக்கிரம அளவை நிரப்புங்கள். நீங்கள் பாவம் செய்யுங்க, வெளிப்படுத்துகிற சொல்வார்களா, ஆண்டவர் பாவம் செய்கிறோம் பாவம் செஞ்சு கொண்டே இருக்கட்டும், அநியாயம் செய்கிறோம் அநியாயம் செய்து கொண்டே இருக்கட்டும், நியாயம் செய்கிறோம் நியாயம் செய்து கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் பாவம் செய்கிறவன் பாவம் செய்து கொண்டே அவன் மீறுதல்களை தவிர்க்காமல் அவன் அக்கிரம அளவை நிரப்பிக் கொண்டிருப்பதனால அவன் மன்னிக்கப்படவே மாட்டான். இதுதான் மீறுதலை தவிர்க்கிறதற்கு என்பது பொருள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வாரம் பாவத்தை தொலைக்கிறதற்கு இந்த 70 வார தீர்க்க தரிசனத்தை குறித்து தியானிப்போம். அந்த 70 வார தீர்க்க தரிசனம் முடிவில் தான் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனம் எதற்காக சொன்னார் என்பதை. அல்லேலூயா. எல்லாரும்